இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகின்றாரு. மகளே தைரியமாரு, உற்சாகமாரு, யார் என்ன சொன்னாலும் கலங்காது அப்படின்னு சொல்லிச்சுக்கார்ல. நீங்கள் முடிவெடுக்க இயலாமல் வழிகாட்டுதலை தேடும்போது ஆண்டவர் ஆச்சரியமான ஆலோசனையை கொடுத்து செய்யும் காரியங்களை எல்லாவற்றிலும் உங்களை செழிப்பாக்குவார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியல பிரதர். இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு குழப்பம். தைரியமாக நான் முடிவு பண்ண முடியல பிரதர். எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு ஆலோசனை தேவை. யார் கொடுப்பான்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் ஆண்டவர் ஆச்சரியமான ஆலோசனையை கொடுத்து செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை செழிப்பாக்குவார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன். நீ யார்கிட்டையும் எதுவும் பண்ணாத, பிரச்சனை இல்லை, யார்கிட்டையும் போகாத. உனக்கு இது தோணுதா பண்ணிட்டு பார்த்துக்கலாம். கரெக்டான ஒரு முடிவு நீ எடுக்க போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கண்மூடித்தனமான ஒரு முடிவு எடுக்கிறோம், ஆனால் அது தவறான ஒரு முடிவாக ஆகிடுதில்ல. என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதனால் சோர்ந்து போகாதீங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஏசாயா 28:29 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஆலோசனை யார்கிட்ட கேட்க போகிறோம்? நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்கப்பா, எனக்கு குழப்பமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ண போகிறனும் புரியல, வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கு. ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை மாறணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்க, நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்கணும்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கலாமா? இன்றைய நாளில் கண்டிப்பாக கேளுங்கள், நிச்சயமாக அவர் கொடுக்க போகின்றார். தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் ஜெபிக்க போகின்றேன். இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபத்தில் நம்ம கேட்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் கேட்க போகிறோம் கண்டிப்பாக கேளுங்க, மனம் விட்டு பேசுங்க ஏசப்பா கிட்ட. உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது அவரது சத்தம் உங்களுக்கு கேட்கப்படும். அவரது ஆலோசனையை உங்கள் இருதயம் புரிந்து கொள்ளட்டும். நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஞானத்தினால் சிறந்து விளங்குவீர் ஆக. பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்க போகின்றது. நீங்கள் நல்ல ஒரு சிந்தனையோடு நீங்கள் செய்கின்ற பொழுது வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க போகுது. கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ண போகிறேன், அடுத்தவங்க அதை செய்கிறான், அதையும் நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் பண்ணுறோம், எல்லாமே தோல்வி தான். நல்ல ஒரு ஆலோசனை எடுக்க முடியல பிரதர்னால, நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல. யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல யோசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நிச்சயமாக அவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க போகின்றார். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றது. நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஞானத்தினால் சிறந்து விளங்குவீராக, இயேசுவின் நாமத்தில் செழிப்படைவீர்களாக. பார்த்தீங்களா? நிச்சயம் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்க போதுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியிருந்தார் ஆனந்த்குமார் அப்படின்னு சொல்லி. பிரதர் 10ஆம் தேதி நேற்று இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பிரதர். என் ஃப்ரெண்டு பிரவீன்குமார், அவர் 25 வயசு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு கால் வந்துச்சு ஆஃபீஸ்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி. பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அந்த பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி, மினி வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வேன் நின்றுட்டு இருந்தது. அந்த நின்றுட்டு விஷயம் தெரியல அவனுக்கு. ஸோ வேகமாக போயிட்டு இருந்தான் போல இருக்கு, இடிச்சிட்டாங்க. ஸோ காலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சுன்னு ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் பிரதர். அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பிரவீன்குமார் பேர், 25 வயசு, ஐசியூவில் இருக்கார். அவர் இன்னும் அன்கான்ஷியஸில் இருக்கார். நினைவு திரும்பல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது பிரதர், பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். நிச்சயமாய் பிரவீன்குமார் சீக்கிரமாக குணம் பெற்ற ஆண்டவரே அவனை தொட்டு நீங்கள் சுகம் தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள், பிரவீன்குமார் பிரதருக்காக ஜெபிச்சுக்கோங்க. சீக்கிரமாக அவர் நலம் பெற வேண்டும் ஜெபிச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க ஆனந்த் ப்ரோ, கண்டிப்பாக பிரவீன்குமார் சீக்கிரமாக சுகம் பெற்று நல்லபடியாக வருவார். கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டார். கண்டிப்பாக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள்,
உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கைங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தலாம். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துங்களா. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய வசனத்தின் மூலம் தைரியம் கிடைத்துள்ளது ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தேன் இயேசப்பா. உம்முடைய ஆலோசனை ஆச்சரியமானதப்பா. உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவை. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் உம்மிடம் தீர்வு இருக்கின்றது ராஜா. எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் என்றும் அறிந்திருக்கின்றீர் அப்பா. நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவதற்கு நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று நம்புறாண்டவரே. மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமான விதத்திலும் நம்பகத்தக்க விதத்திலும் நாங்கள் இருக்க உண்மையை நம்பியிருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஞானமுள்ள ஆலோசனைகளை நம்புகின்றோம் அப்பா. நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று விசுவசிக்கின்றேன் தகப்பனே. எங்களுடைய பிரச்சனைகள், அவமானங்கள், குறைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை வெளியேற்றி நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற ஆசீர்வாதமான இடத்திற்கு எங்களை வழிநடத்துவீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய கிரியைகள் மகத்துவமானவை என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கருத்தினால் எங்களை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆலோசனைகளுக்கும் மாத்திரமே எங்கள் காதுகள் செவி கொடுக்கும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகின்றேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரத்தினால் தொட்டு அந்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எஸ்ஸப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. முக்கியமாக விபத்தான பிரவீன்குமார் சீக்கிரமாக சுகம் பெற்று நல்லபடியாக அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆக்குங்கப்பா. உங்களுடைய கரங்கள் அவரை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அவர் ஐசியூவில் இருக்காரா, சீக்கிரமாக நினைவு திரும்பி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர்கள் சொன்னாண்டவரை அவர் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள், அவங்க தேவைகளை நீங்கள் சந்தித்து அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நாளைய தினம் அன்னையர் தினம். ஒவ்வொரு அம்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோரும் உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லோரும் விட்டு கொடுத்து போனப்பா. வாழ்க்கை என்பது நல்ல ஒரு வாழ்க்கையாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.